KL 3-digit chart 19/2/2024. Disclaimer: This channel is entertainment purpose only. Only guessing கணிப்புகள் மட்டும் வழங்கப்படுகின்றன. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இப்போ வீடியோ போட்டாலும் தவிர உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தீரும். ஓகேங்களா? இன்றைக்கி அந்த ரிசல்ட் பாருங்கள். சிக்ஸ் 8 2 16 வரும், 21 வரும். இன்றைக்கி வந்து ரிசல்ட் 21 399, ஒரு 9 18 19 20 21. ஓகேங்களா? இது நம்ம சார்ட்டில். ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த ரிசல்ட்லாம் வந்தப்பயே இங்கே ஒரு ரிசல்ட் வந்துச்சு இந்த மந்த்துக்கு. நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு பக்கத்தில் இங்கே இல்லை இங்கே வரும். ஸோ ரொம்ப கம்மியான நம்பர் தான் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா பிடிச்சிருக்கலாம். வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த நம்பர் சொல்லியிருந்தேன், வந்துருச்சு அதே மாதிரி. இப்போ கூட ஒன்றும் இல்லை, இங்கே அடிச்சிருச்சு 23. அப்போ டெஃபினட்டாக இங்கே ஒரு நம்பர் இந்த மந்தில் வரலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்தில். இந்த 4 நம்பரை துரத்துங்க, வந்தே தீரும். ஏன்னா இந்த மந்த்து பெரிய நம்பரில் நமக்கு எத்தனை நம்பர் 2 நம்பர் அடிச்சிருச்சு. அதனால் இங்கே இருக்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார்ட் வச்சுக்கிறவங்க, சார்ட் இல்லாதவங்க, புதுசாக சார்ட் கேட்டவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்களுக்கு சார்ட்டை அனுப்பி வைக்கிறேன். சார்ட்டை பே பண்ணி தான் வாங்கணும். சார்ட்டோட போய் 1000 rupees 1000 ரூபா விருப்பம் சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி வீடியோ போட்டுருங்க, செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சொல்கிறேன். இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு 399. இன்றைக்கி வந்து ரிசல்ட் நான் கொடுத்துருக்கேன். நான் இங்கே பாருங்கள், பக்கத்தில் என்ன 21 போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க இது புரியாது. ஏன்னா டெய்லி ரிசல்ட்டு நம்ம கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இது என்ன நம்பர்னால் டோட்டல், TOTAL டோட்டல். அது என்ன டோட்டல்னு கேட்டிங்கன்னா இது 3த்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், அது கூட்டுறோம். 3 இருக்குது, அதோட 9, மறுபடியும் ஒரு 9 இருக்குது. 3த்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 21 ஒரு நம்பர் கிடைக்குமா? இப்போ இதை கூட்டுங்க. 6 8 2 6 + 8 + 2 3த்தையும் கூட்டினா 8 + 2 10 10 + 6 16. அதே மாதிரி இங்கே கூட்டி வச்சுருக்கேன். அப்போ பாருங்கள், நம்ம 3 டிஜிட் நம்பரை கூட்டினோம்னா நமக்கு இந்த மாதிரி நம்பர் கிடைக்கும்ல, அந்த டோட்டல் கிடைக்குதுல்ல. இதோட கவுண்டிங்கை மொத்தமாக 3 டிஜிட் மட்டும் ஆர்டராக செட்டாக எழுதுனா எத்தனை நம்பர் வரும்? இங்கே பாருங்கள், 21 இருக்குது, 16 இருக்குது, 17 இருக்குது. இப்போ இடையில இருக்கிற நம்பரில் எங்கே 15 எங்கே போச்சு, 14 எங்கே போச்சு, 13 12 11 10 9 8 இந்த மாதிரி 22 23 அது மாதிரி எடுத்தோம்னா மொத்தமாக 3 டிஜிட்டுக்கு மட்டுமே எத்தனை நம்பர் வரும்? இது மாதிரி கவுண்டிங் பண்ணோம். மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு இதை செட்டாக ஒரு பாக்ஸுக்குள்ளே அடக்கி அது சார்ட்டில் போட்டு வச்சிடும். ஸோ அதான் இங்கே பாருங்கள், இங்கே இருக்க எல்லா நம்பரும் 3 டிஜிட்னு எடுத்துக்கிட்டால் இந்த சார்ட்லேருந்து தான் வரும், எங்கேயுமே போகாது. என்ன இந்த தான் இது கலர் கலராக கொடுத்துருங்க. இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலரை கொடுக்குறாங்க. அது என்னென்னா இப்போ இந்த மந்த் வந்து நம்ம ப்ளூ கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் ப்ளூ இருக்கிற இடத்துல இந்த மந்த் ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி போன மந்த்து நம்ம கொடுத்துருந்த கலர் பார்த்திங்கன்னா பிளாக்கு. இங்கே பாருங்கள், இது கலர் கோடி கொடுத்துருக்கேன். இந்த மந்த் ஃபெப்ரவரி நடந்துகிட்ருக்கு, ப்ளூ கொடுத்துருக்கேன். போன மந்த் ஜனவரிக்கு பார்த்திங்கன்னா நான் பிளாக் கொடுத்துருக்கேன், கருப்பு. அதுக்கு முன்னாடி டிசம்பருக்கு ரெட்டு சிவப்பு. அதுக்கு நான் முன்னாடி நவம்பருக்கு பச்சை. இதெல்லாம் எது கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கலாம். இதை வச்சு நம்ம நம்பரை கெஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டுருக்கிறதுனால தான் நான் ரெகுலராக இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது சொல்கிறேன். நம்பர்லாம் வரலைன்னா நான் போட மாட்டேன். 100% இதெல்லாம் இந்த நம்பர் வருது. இந்த சார்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். சரி பாருங்க, ஒன்று நான் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு போன மந்த் கலர் எடுத்துக்கங்க. ஜனவரிக்கு பிளாக். இங்கே பார்த்தீங்களா, நமக்கு பிளாக் எல்லாமே இருக்குது. இதுக்காக இங்கே பாருங்கள், பிளாக்லலாம் போன மந்த் ரிசல்ட் இருக்குது. ஓகே, அங்கே இருந்துட்டு போகுது, அதுக்கே எங்களை சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இதை வச்சு நம்ம எப்படி நம்பர் கெஸ் பண்ணலான்ட்டு. இப்போது ஒரு நம்பர் ஒரு இடத்துல அடிச்சதுன்னா இந்த டோட்டலுக்கு நேரம் அதை கூட்டுறோம்ல, கூட்டி அதை கிடைக்கிற டோட்டல் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்படி இந்த நம்பர் இருக்குது, இதை 3த்தையும் கூட்டினீங்கன்னா கிடைக்கிறது 21. அது மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து நமக்கு போன மந்த் செக் பண்ணுங்கள், இங்கே அடிச்சிருக்கு 9. இதை நம்ம கூட்டினா இந்த நம்பர் வைக்கும். அப்போ 9க்கு அடுத்த நம்பர் என்ன? 10 குறைச்சா 8. இங்கே பாருங்கள், 8 பக்கத்தில் வந்துருச்சு, 9 வந்துருச்சு, இதுக்கடுத்து 10 இருக்குது, 10 வந்துருச்சு, அதுக்கடுத்து 11 வந்துருக்கு. அப்போது ஒரு நம்பர் அடிச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் வந்தது. ஆனால் அது அடுத்த நாளே வருது. இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டு, இப்போ 10ஆம் ஒரு ரிசல்ட் அடிக்குது, இங்கே அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் 11, டேட் வந்து 11 வச்சுக்கோங்களேன்.
11ஆம் தேதிக்கு 11 போகாது, வேறு எங்கேயோ போகும். இப்போ இங்கெங்கேயோ அடிச்சிருக்கோம், ஆனால் செக் பண்ணி பாருங்கள். பட் திரும்பியும் அடித்த இடத்துலையே திரும்ப வரும். 1 வீக் 2 வீக்ஸ் கழித்து அந்த மந்த் எண்டில் ரொட்டேஷன் ஆகிட்ருக்கும். எல்லா நம்பரும் அங்கே இந்த இடத்துல அடிக்கும், இங்கே அடிக்கும். அப்போ எங்கெங்கே அடிக்குதோ அதுக்கு பக்கத்தில் ஃபாலோ பண்ணுங்கள், வந்துடும். அதனால் இந்த மந்த்தும் அப்படி தான். இந்த மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே அடிச்சிருக்குது, பக்கத்துலேயே பாருங்கள் இங்கே ஒன்று. அப்போ பாருங்கள், இங்கே அடித்த நம்பருக்கு இங்கே அடித்து வச்சுருக்குது. அப்போ இங்கே அடிக்க தெரியாது அதுக்கு, இங்கே எப்போ வேணால் வரலாம். அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து இங்கே 15 அடிச்சிருக்கு. இருக்கிற எல்லா டோட்டல்லையும் ஒவ்வொரு 2-3 நம்பரை, ஏதோ ஒரு டோட்டல் அதிகமான நம்பரை கொடுக்கும். இங்கே பாருங்கள், 17ல் 3, 18ல் 2. அதேமாதிரி தான் இங்கே அடித்தது பக்கத்துலேயே இங்கே. அடுத்து என்ன போகும், இங்கே 23 அடிச்சிருக்கு. டெஃபினட்டாக 22ல் ஒரு நம்பர் இருக்குது. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் நம்ம மெயினான ஃபாலோயிங் நம்பர் இந்த 5 டோட்டல் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்க, வந்துடும். இல்லை இங்கே 7ல் வரும். ஏன்னா 8ல் நமக்கு இங்கே இடத்துல அடிச்சிருக்கிறதுனால 7ல் இங்கே வாய்ப்பு இருக்குது பக்கத்தில். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மந்த்துக்கும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். போன மந்த் எங்கெங்கே அடித்தது அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். இப்போ பாருங்கள், போன மந்த் கலர் என்ன, பிளாக்குக்கு பக்கத்தில் நமக்கு வந்து பிப்ரவரி மந்த் கலர் வரும், இந்த மந்த் கலர். இது ஒரு ஸ்டெப்பு, ஓகேங்களா? ஒன்றா எங்கெங்கே அடிக்கிறது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் ட்ரை பண்ணுங்கள். இல்லையா, போன மந்த் கலர் என்ன, அது எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்படி தான் வந்துட்டுருக்கு. வேணால் செக் பண்ணி பாருங்கள் சார்ட் வச்சுக்கிறவங்க. ஏன்னா சார்ட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். தென் இன்னொரு மெத்தடில் நம்பர் ஃபாலோ பண்ணலாம், நிறைய ஸ்டெப் இருக்குது. அடுத்த மெத்தடில் நம்பர் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ 0 to 10 வரைக்கும் ஒரு டோட்டல் இருக்குங்களா, இதை வந்து நான் சின்ன நம்பர்னு சொல்கிறேன். மந்த் வைஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் சின்ன நம்பர் சின்ன நம்பர்னால் இதுக்குள்ளே நம்பரை ஃபாலோ பண்ணணும். அடுத்து சென்டர் நம்பர்னால் 11 to 20, இதுக்குள்ளே வேறு நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து 21 to 27 வரைக்கும் இருக்குதுலாம், டோட்டல் இதோட முடியுது. இது பெரிய நம்பர். அதாவது 3 டைப்பாக இதை பிரிச்சுருக்கோம். ஒன்று ஸ்மாலு, அடுத்து மீடியம், அடுத்து ஹை. இதில் பார்த்திங்கன்னா ஸ்மாலில் ஒரு 5 நம்பர் கொடுக்கும் மந்த்லி மினிமம், நான் சொல்கிறேன் குறைந்தபட்சம். இதில் மினிமம் சென்டரில் வந்து ஒரு 20 நம்பர், ஹை நம்பரில் ஒரு 5 நம்பர். மந்த்துக்கு டோட்டலாக எத்தனை நாள், 30 நாளைக்கு கணக்கு போட்டிங்கன்னா 20 + 5 5 30 நாளைக்கு 30 நம்பர். அப்போ ஒன்றா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சின்ன நம்பர்னால் சின்ன நம்பர் இதில் ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சிக்கலாம் நம்பரை. இல்லையா, சென்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கலர் எங்கெங்கே அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இது பெரிய நம்பர் போங்க, 20 தாண்டி இருக்கிறது. இதுக்குள்ளே இந்த மந்த் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நம்பர் இங்கே அடிச்சதா, இதுக்கு பக்கத்தில் நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக நம்பர் எடுத்துருக்கலாம். இப்போ கூட ஒன்றுமில்லை, நான் சொல்கிறேன். இங்கே அடிச்சிருக்கு, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் வரும். இந்த மந்த்தே வரலாம், இல்லை அடுத்த மந்த்து வரலாம், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு 23ல் இங்கே அடிச்சிருக்கு, அதனால் பக்கத்தில் இதுக்கு போகும். இல்லையா அந்த 24 போகும். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. சார்ட் வச்சுக்கிறவங்ககிட்ட இங்கெல்லாம் என்ன நம்பர்ஸ் இருக்குது அது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். நான் சார்ட்டை உங்களுக்கு 2 டைப்பாக கொடுத்துருக்கேன். ஒரு சார்ட்டில் இந்த மாதிரி எம்டி பாக்ஸாக இருக்கும், எதுவுமே நம்பர் இல்லாமல். அதுலேயே பக்கத்தில் இன்னொரு சார்ட் இருக்கும், அதில் எல்லா நம்பர்ஸும் இருக்கும். அது இல்லை, இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் உங்களுக்கு எங்கே நம்பர் இருக்குதுன்னு தெரியுமோ அது ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற நம்பரை காட்டும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம், நம்பர் வந்துடும். ஸோ ஏதாவது நம்பர் போடுறதுக்கு ஒரு நம்பர் எப்போ வரப்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதில் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த நம்பரை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க, நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விருப்பம் ஜாயின் பண்ணிட்டு விசிட் பண்ணுங்கள், நான் சார்ட் உங்களுக்கு அனுப்பிடுறேன். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ ஆல்ரெடி சார்ட் வச்சுருங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. தென் இதை நான் ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கல, இன்னொரு மெத்தட் பாருங்கள். இங்கெல்லாம் என்னென்ன நம்பர் விடுபட்டுன்னு பாடுதுங்க பாருங்கள், அதான் நீங்கள் ட்ரை பண்ணணும். 21 வந்துருச்சு, இதுக்கு அடுத்து என்ன 22 போகலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், போன வீக்கில் 22 வரல. இது இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அடுத்து இந்த இருக்கிற டோட்டலில் பிரித்து குரூப்பாக ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். அது என்ன மெத்தட்னா இதுதான் 0 to 9 குரூப். இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்குது, இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் 0ன்னு ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணால் இங்கே பாருங்கள், நான் மேலே ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன், நிறைய மெத்தட் இருக்குது. இதில் ஒன்றா சின்ன நம்பர் இதில் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை எங்கே கலர் அடிக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் ட்ரை பண்ணுங்கள், அப்படி சொல்லியிருப்பேனா. அடுத்த மெத்தட் இது, 3வது மெத்தட் இது குரூப் மெத்தட். குரூப்னால் எக்ஸாம்பிள் 0 குரூப்பு எடுத்திங்கன்னா 0 டோட்டலு, 10வது டோட்டலு, 20வது டோட்டல். இங்கே பாருங்கள், இது 3 கூட்டினா 20 பேர் தான். இது மாதிரி இப்போ 0 குரூப்பில் எடுத்திங்கன்னா 3 டோட்டல் வரும், 0 10 20. ஆனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் 0 குரூப். இல்லை நான் இந்த மந்த் 1வது குரூப் ஃபாலோ பண்ணுறேன்னா 1 11 21 இப்படி 3 டோட்டல் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
மந்த்லி இது இப்படி கூட ஃபாலோ பண்ணி நீங்கள் 4-5 நம்பர் எடுக்கலாம். எப்படின்னா இப்போ 0 குரூப் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 0ல் இருக்கிறது என்னென்ன நம்பரு, 10ல் இருக்கிறது என்ன நம்பர், 20ல் இருக்கிறது இந்த மந்த் பாருங்கள் 10ல் ஒரு நம்பர், 20ல் ஒன்று, 1ல் பாருங்கள் 21 வந்துருக்கு. அப்போ 11 இது 1 போகும். போன மந்த் நிறையா வந்துருச்சு, அதனால் இந்த மந்த் போகிறது டவுட் தான். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் குரூப் எடுத்திங்கன்னா எதில் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். எது வந்திருக்குது, போன மந்த் இதில் அதிகமாக வந்திருக்குது, அதில் இந்த மந்த் கம்மியாக வரும். இல்லை போன மந்த் இது வராத நம்பரில் இந்த மந்த் அதிகமாக வரும். இந்த மந்த் பாருங்கள் 9ல் ஒரு நம்பர் கூட வரல, அப்புறம் ஒரு 9 இருக்குது, இல்லை 19 வரும். இந்த ப்ளூ கலர் இந்த மந்த் ரிசல்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த மந்த் வந்தது எங்கன்னு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் 17 எக்கச்சக்க 17 வந்திருக்கு. அப்போ டெஃபினட்டாக ஒரு 7 இருக்குது. அப்போ அந்த 7 என்ன, அந்த நம்பருக்கு என்ன முக்கியமாக வரப்போகுது அதெல்லாம் தெரியணும்னா அந்த சார்ட் உங்கள்கிட்ட இங்கே வரப்போகுதா இல்லை இந்த சென்டர்லையா, இப்போ அதெல்லாம் தெரியணும். உங்கள்கிட்ட இந்த சார்ட் இருக்கணும். ஸோ சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க, நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.